நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் குட் பை சொல்வார்கள் என்றார். 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சிதம்பரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்றார். அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும். எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு ஆட்சிக்கு தங்கள் கூட்டணி வந்த பின் கேளுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல EPS இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். EPS-இன் அழைப்பிற்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் எதிர்வினையாற்றியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் போன வாரம் கம்யூனிஸ்டுகளையே காணோம் என்றவர் இந்த வாரம் கூட்டணிக்கு அழைப்பதாக தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் விரிப்பது ரத்தின கம்பளம் அல்ல, வஞ்சக வலை என்பதை தாங்கள் அறிந்தே வைத்துள்ளோம் என்றும் பதிவிட்டுள்ளார். அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டணி ஆட்சி முழக்கத்தை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பாமகவின் உரிமையை வென்றெடுக்க கட்சியின் தொடக்க நாளில் உறுதியெடுப்போம் என்று அன்புமணி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை, வந்தாலும் வரலாம் என்றுதான் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசில் பங்கேற்பது பாமகவின் உரிமை என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்தது குறித்து பேசினார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். ஆட்சியில் பாமக பங்கு கேட்கும் என்பது அன்புமணியின் கருத்து என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பாமகவினர் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் கூட்டணி ஆட்சி என்பது அன்புமணியின் கருத்து என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாள் அன்று நடைபெற உள்ளது. முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்த நிலையில் அடுத்த மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாநாடு நடைபெறவுள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே பாரப்பத்தி என்ற இடத்தில் பந்தக்கால் நடப்பட்டது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் போலி சான்றிதழ் கொடுத்த 20 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 25ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடவுள்ள மத்திய அரசின் கால அட்டவணைப்படி 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு கலந்தாய்வு தொடங்கும் என்றார். போலி திருக்குறள் விவகாரத்தில் ஆளுநருக்கு தொடர்பில்லை என அந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மோகன் பிரசாத் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ளார். 43 அவார்டிஸ் கிட்டையும் அந்த பிளாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் திருப்பி அந்த சரியான திருக்குறளை எங்க வச்சு திருப்பி நாங்கள் இந்த 2-3 நாட்கள்லேயே நாங்கள் கொண்டு போய் சேர்த்த போகிறோம். இதில் ஆளுநருக்கோ அல்ல ராஜ்பவனுக்கோ எந்தவித இதுவும் இல்லை, அதில் இன்வால்மெண்ட் இல்லை. திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை தொடங்கியது. கடந்த 13ஆம் தேதி திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 18 டேங்கர்கள் எரிந்து நாசமாகின. இந்நிலையில் ரயிலை இயக்கிய லோகோ பைலட் பணிக்கு வருவதற்கு முன்பு மது அருந்து இருந்தாரா என்பதை கண்டறிய அவரது ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலைய மேலாளர், தண்டவாள பராமரிப்பு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகளிடம் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டனர்.
தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டம் பாயும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பில் இது தொடர்பான சட்ட திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் ஜூலை 8ஆம் தேதி முதல் இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜூன் மாதம் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. நேற்று மாலை 5 மணிக்கு தந்திரி கண்டரரு தலைமையில் சபரிமலை வேல்சாந்தி கோவில் நடையை திறந்து தீபம் ஏற்றி வைத்தார். இன்று முதல் தினமும் கணபதி ஹோமம், உஷ பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். வருகின்ற 21ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு கருணை காட்ட முடியாது என்று உயிரிழந்த நபரின் சகோதரர் தெரிவித்துள்ளார். ஜலால் அப்டா மிக்ஜி என்பவரை கொன்ற வழக்கில் ஏமன் நாட்டில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் செய்தது குற்றம், அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று மெக்டியின் சகோதரர் அப்தல் பட்டா மிக்டி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றவாளியை பாதிக்கப்பட்டவர் போல அனைவரும் சித்தரிப்பதாகவும் அவர் கூறினார். கமல்ஹாசன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான சான்றிதழை ரஜினிகாந்திடம் காண்பித்து கமல்ஹாசன் வாழ்த்து பெற்றார். ரஜினியின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்த புகைப்படத்தை பகிர்ந்த கமல்ஹாசன் மகிழ்ச்சியை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்து மகிழ்ந்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க இருக்கும் தன்னுடைய அருமை நண்பர் கமலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என ரஜினி பதிவிட்டார். திருநெல்வேலி அல்வாவில் தேள் இருந்ததாக எழுந்த புகாரை கடை நிர்வாகம் மறுத்த நிலையில் புகார் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தினர். திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள சாந்தி கடையில் வாங்கிய அல்வாவில் தேள் இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடை மற்றும் குடோனில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தி புகார் குறித்து உரிய விளக்கம் அளிக்க கோரி கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நகராட்சி சார்பில் நடைபெறும் வாவுபலி பொருட்காட்சியில் நைட்டி அணிந்து வந்த இளைஞர்கள் சிலர் பொதுமக்கள் மத்தியில் நடனமாடி முகசுளிப்பை ஏற்படுத்தினர். இந்நிலையில் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட 7 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி அருகே ஆசிரியரை மதுபாட்டிலால் தாக்கிய மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகாசி திருத்தங்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 4 பேர் சேர்ந்து ஆசிரியர் சண்முகபாண்டியனை மதுபாட்டிலால் தலையில் தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு போதை தலைக்கேறியதால் என்ன செய்கிறோம் என்ற நிதானமில்லாமல் ஆசிரியரை தாக்கியுள்ளனர். கடந்த ஆண்டு செய்முறை தேர்வில் ஆசிரியர் தங்களுக்கு குறைந்த மதிப்பெண் போட்டதற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் தாக்கியதாக போலீஸ் விசாரணையில் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த மே 2ஆம் தேதி உடுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் கார் மீது மற்றொரு கார் மோதியது. தன்னை கொல்ல சதி நடந்ததாக ஆதீனம் தெரிவித்தார். சிசிடிவியை ஆராய்ந்த போலீசார் ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதன் பிறகு முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஒகேனக்கல் அருவிகளில் 20 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 16,000 கனஅடியாக குறைந்ததால் ஆற்றில் நீர்வரத்து சீராக உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பரிசல் பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. கர்நாடகாவில் சிறுமியை திருநாய்கள் இழுத்துச் சென்று கடிக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற சிறுமியை அங்கிருந்த திருநாய்கள் இழுத்துச் சென்று கடித்தன. அந்த அச்சத்தில் சிறுமி கதறி எழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காவலாளி அஜித்குமாரின் இறப்புச் சான்று உறவினர்களிடம் வழங்கப்பட்டது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி நகை திருடியதாக காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது அஜித்குமார் உயிரிழந்தார். அவரது இறப்புச் சான்றிதழை மதுரை ராஜாஜி மருத்துவமனை தரப்பு திருபுவனம் காவல் நிலைய காவலர்களிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த இறப்புச் சான்றிதழை இதுவரை தங்களிடம் தரவில்லை என்று அஜித்குமாரின் சகோதரர் நவீன் புகார் தெரிவித்தார். சான்றிதழை சுகாதாரத்துறையிடம் செவ்வாய்க்கிழமையே வழங்கிவிட்டதாக காவல்துறை பதிலளித்தது. இந்நிலையில் தற்போது அஜித்குமாரின் இறப்புச் சான்றிதழ் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டுள்ளது.